வார்த்தையில எப்பவுமே வல்லமை உண்டு. கிரேட் இந்தியன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களா இந்தியால. என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 செடியை வச்சுட்டாங்க. செடி ஒரு ரூம்ல ஒரு செடி, இன்னொரு ரூம்ல ஒரு செடி. இப்போ 2 சயின்டிஸ்ட் கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு என்ன பண்ணாங்களா, அவங்களுக்கு வேலை என்னன்னா, ஒரு ரூம்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்ல இருக்க அந்த செடி கிட்ட போயிட்டு நல்ல வார்த்தைகளை பேசணும். நல்ல வார்த்தைகள், நீ நல்லா வளருவ, பெரிய மரமா வளருவ, உனக்கு கனிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தைகளை பேசணும். இன்னர் ரூம்ல போயிருக்கிற செடி கிட்ட போயிட்டு எவ்வளவு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளையும் சொல்லி நீ நாசமா போவ, ஒண்ணும் இல்லாம போவ, நீ செத்துருவ, நீ பட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு உங்க புழுக்கள் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கெட்ட வார்த்தை மீன் தவறான வார்த்தைகள் எல்லாவற்றையும் பேச சொன்னாங்களாம். ஒரு பக்கம் நல்ல வார்த்தை, இன்னொரு பக்கம் என்னது? நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு 3 months ஆஃப் டைம்ல இந்த தவறான வார்த்தைகளை சொல்ல 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 அறிக்கையிட்டு சொல்லி இருக்கிற அந்த செடி என்னவாச்சுன்னா பட்டு போய் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சான். நல்ல வார்த்தைகளை சொன்ன சபை செடி இருக்குல்ல, அது வந்து நன்றா செழிப்பா வளர்ந்தத நம்ம இந்தியால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்ப வார்த்தையில என்றைக்குமே வளம் உண்டு.